Hello students, welcome to Jerlin Maths channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th Mathsல chapter 1ல real numbersனா என்னன்னு பார்ப்போம். So first real numbers என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா natural numbers. Real numbersல என்னென்ன numbersலாம் வரும் அது எல்லாமே சேர்ந்து real numbers. So first வந்து என்னன்னா natural numbers. Natural numbersனா என்னன்னா counting the numbers. நம்ம எந்தெந்த numbers எல்லாம் count பண்ண முடியுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர். ஸோ அதில் என்னெல்லாம் நம்பர் சொல்லுவோம்னா கவுண்ட் பண்ண முடியறத எப்படி கவுண்ட் பண்ணோம் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம என்ன நொட்டேஷனில் குறிக்கலாம்னா என் அப்படிங்கிற நொட்டேஷனில் குறிக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு ரீகால். ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? ஹோல் நம்பர்ஸ்னா இப்போ என்னன்னா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ல நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்காது, ஜீரோங்கிற நம்பர் இருக்காது. ஆனால் பட் ஹோல் நம்பர்ஸ்ல என்ன வரும்னா 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஸோ இப்படி போறதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பரை நம்ம W அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்னன்னா என்ன அர்த்தம்னா so minus negative and positive numbers, so etc -2 -1 0 1 2 etc. so இதெல்லாம் என்னன்னா integers. integersக்கு நம்ம என்ன integers நம்ம என்ன நோட்டேஷன்ல குறிக்கலாம் is it. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன நம்பர்னா rational number. ஓகேவா. rational numbers. ஸோ ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னா P by Q ஃபார்ம்ல இருக்கும். Q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுங்க 2/3. ஸோ திஸ் இஸ் ஒன் ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த ரேஷ்னல் நம்பரை நம்ம என்ன நோட்டேஷன்ல குறிக்கலாம்னா Q. ஓகேவா. ஸோ புரியுதா. ஸோ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் என்னன்னு பார்த்தோம், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷ்னல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்னா ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னா ரேஷ்னல் நம்பராக எழுத முடியாதது எல்லாமே என்னன்னா இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு P by Q ஃபார்ம். P by Q ஃபார்மில் எழுத முடியாததுலாம். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னா ரூட்டில் வரும் √2, so √3 pi. so சம் இல்லைன்னா ஒரு நம்பர் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ நம்ம ரியல் நம்பர்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த ரியல் நம்பர்னா நம்ம என்ன நோட்டேஷன்ல கொடுப்போம்னா ஆர். ஓகேவா. இந்த ஆருக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், இசட் இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும், ரேஷனல் நம்பர் Q இருக்கும், அண்ட் இர்ரேஷனல் நம்பரை நம்ம எஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னன்னா ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நேச்சுரல் நம்பர் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா. இப்போ வந்து நேச்சுரல் நம்பர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை கவுண்ட் பண்ணச்சு நம்ம எப்படிலாம் கவுண்ட் பண்ணலாம் 1 2 3. ஸோ இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் கவுண்டிங். ஸோ இதை வந்து நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பரில் இப்போ எதுவுமே இல்லை ஆனால் நம்ம 0 சொல்லுவோம். ஸோ 0 சேர்க்கச்சில் நம்மளுக்கு அது வந்து ஹோல் நம்பர். ஸோ இன்டிஜருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் எப்படி சொல்லுவோம் 0 டிகிரி செல்சியஸ் -40 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ். ஸோ மைனஸ்ல வருது 0 இந்த மாதிரி எல்லாம் வர்றது இன்டிஜர்ஸ். இது வந்து என்னது ½ லிட்டர் மில்க் இல்லைன்னா 1/4
மீட்டர், கிளாத். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் நம்மளுக்கு என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இர்ரேஷனல் நம்பர்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தால் நம்மளுக்கு பை வரும். நம்ம வந்து இப்போ சர்க்கிள்ஸ் கால்குலேட் பண்ணச்சுலாம் பை யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிட்டேன்னா நம்மளுக்கு அதில் இதில் வர்ற எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னன்னா ஆர், ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பரை நம்ம எப்படி சொல்லலாம்னா நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அகெயின் அதுக்கு வெளியே என்ன இருக்கும், W இருக்கும், அப்புறம் Z இருக்கும், அப்புறம் Q, ஓகேவா. நெக்ஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது ரியல் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next class.